எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட முழு வேதாகமத்தையும் நான் வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து ஆதியாகமம் வரை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். எப்படி என்றால், யூடியூப்பில் முதலாவது போடுவது கடைசியில் போய்விடும். ஆதலால் நான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உங்களுக்காக ஆரம்பித்து யூதா நிருபம் இப்படியாக படிப்படியாக புதிய ஏற்பாடு, அப்புறம் பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாட்டில் மல்கியாவில் ஆரம்பித்து ஆதியாகமம் வரை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். அநேக வயதானவர்களுக்கு வேலையின் அலுவல் நிமித்தமாக வேதத்தை படிக்க முடியாதவர்களுக்கு தாங்கள் செல்ஃபோன் இருக்கிறபடியினாலே அவர்கள் எளிதாக கேட்டு தேவனுடைய வார்த்தையில் வளருவதற்கு உதவியாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. வேதாகம் படிக்க முடியாதவர்களுக்கு நீங்கள் இதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக அவர்கள் வேதத்தை படிக்க முடியவில்லையே, வேதத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லையே என்று அவர்கள் அங்கலாய்க்க வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதில் நாம் ஒவ்வொருவரும் இதில் நாம் கருத்தில் கொண்டு நாம் அதை செய்யும்படியாக உங்களை அன்பாய நான் அழைக்கிறேன். அநேக என்னுடைய சபையிலே வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறபடினாலே நான் அவர்களை கருத்தில் கொள்ளும்போது அநேகர் ஏன் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி, அவர்களுக்காகவும் இது பிரயோஜனமாக இருக்குமே என்று சொல்லி இணையதளத்தில் அநேக சைட்ஸ்கள் இப்படி இப்போ ஆடியோ பைபிள், வீடியோ பைபிள் இருந்தாலும் கூட இதை கர்த்தர் என்னோடு பேசினபடினா நான் இதை செய்ய விரும்புகிறேன். முதலாவது நான் ஜெபித்து நாம் ஆரம்பிப்போம். இதை முடிந்தவர்களுக்கு, நீங்கள் தெரிந்தவர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தயவு செய்து இது ஒரு சபை நோக்கம் கிடையாது. இதில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. இதில் ஒரே ஒரு நோக்கம், கர்த்தருடைய வேத வசனத்தை அநேகர் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் 100க்கு 100. கர்த்தருடைய வேதத்தை படிக்காத எத்தனையோ பேர்கள், படிக்க முடியாதவர்கள் எத்தனையோ பேருக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் எண்ணினபடியினாலே, கர்த்தர் எனக்குள்ளாக அந்த ஆவலை கொடுத்தபடியினாலே உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஏன் ஜெபித்து ஆரம்பிக்கக்கூடாது? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த வேளையில் இந்த ஆண்டவரை யூடியூப் வழியாக வேதாகமத்தை அநேகருக்கு நீங்கள் எடுத்து சொல்ல போகிறதற்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக உள்ளங்களோடு கூட பேச போகிறதுக்கு நன்றி செலுத்துகிறேன். வார்த்தை ஆண்டவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானம் பூமி ஒளிந்தாலும் என் வாயின் வார்த்தைகள் ஒளிவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை தேனிலும் மதுரமுள்ள என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, உம்முடைய வார்த்தை களங்கமில்லாத ஞானப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வெள்ளியிலும் பசும் பொன்னிலும் சுத்தமுள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஜீவனை தருகிறது சொல்லி பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் வாசிக்கிறோம். நீர் வார்த்தையாகிய கடவுளாய் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேலையில் எங்களோடு கூட நீங்கள் பேச போகிறதுக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் முழு வேதாகமத்தை ஒரு முறையாவது அவர்கள் படித்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட இதை நான் ஆண்டவரே எடுக்கிற எல்லா பிரயாசத்தையும் பார்க்கிறேன். அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய முயற்சியை நீங்கள் ஆண்டவரே ஐயா சக்சஸ் பண்ணுவீராக. பெரிய காரியங்களை செய்யும், அநேக மக்களுக்கு எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தால் உங்கள் வார்த்தை ஆண்டவரே எவ்வளவு விலையேறப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, இதோ காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி அன்றைக்கு நீர் ஆண்டவரே எருசலேமில், ஆண்டவரே பெத்லஹேமில் தொடங்கி எருசலேம் வரை நீ சென்ற அந்த வார்த்தை இந்த வேளையில் உலகமெங்கில் இருக்கிற எல்லா தமிழ் மக்கள், தமிழ் பேசக்கூடியவர்கள், தமிழ் தெரிந்தவர்கள் மத்தியில் இந்த வார்த்தை அவருடைய காதுகளுக்குள்ளாக செல்லும்போது தேவனுடைய வல்லமையும் கடந்து செல்ல போகிறது என்கிற விசுவாசத்தோடு கூட இதை நான் செய்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் அநேகருக்கு கொடுக்கும்படியாக ஒரு ஆண்டவரே பாக்கியத்தை கட்டளையிடுவீராக, விடுதலை கட்டளையிடுவீராக, ஆசையை கட்டளையிடுவீராக. உடைய வேத வசனத்தை நாங்கள் ஆசையோடு வாஞ்சியோடு தியானிக்க ஆண்டவரே சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, பாக்கியவான்களாக எங்களை இந்த கால வேளையில் அல்லது மதியான வேலையில் அல்லது இரவு வேலையில் எங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் தொடுவீராக. ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. Amen.